கடகம். கடகராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல ஏற்படுகின்ற தர்ம கர்மாதிபதி யோகம், மங்கள யோகம் உங்களை இந்த மாதம் காப்பாற்றிவிடும். கவலைப்பட வேண்டாம். அஷ்டமச்சனி இப்போது ஆயில்ய நட்சத்திரத்தை போட்டு படுத்தி எடுத்துக்கிட்டு இருக்கு. எதுவும் நடக்கலை. 40-50 வயசுக்காரராக இருந்தாலும் 20 வயசுக்காரராக இருந்தாலும் எல்லாத்துலேயும் சண்டை சச்சரவுகள், எல்லாவற்றிலும் ஒரு மாதிரியான கசப்பு அமைப்புகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு. பூச நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கொஞ்சமாக கிணத்துக்கு மேலே எந்திரிச்சு வெளியே வந்துட்டீங்க. நடுக்கணத்தில் கடந்தவர் இப்போ அப்படி தக்கான்னு பேலை மேலே ஏறி மேலே வந்தாச்சு. ஆனால் ஆயில்ய நட்சத்திரக்காரர் கரையில் நின்று வேடிக்கை பார்த்தவரை தூக்கி அப்படியே காத்தடிச்சு அல்லது யாராவது தள்ளி விட்டு கிணத்துக்குள்ள விழுந்துட்டீங்க. ஆக ஆயில்ய நட்சத்திரம் இப்போது பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. கடுமையான மன அழுத்தத்தில் அவரவருடைய அமைப்புகளில் கடுமையான அமைப்புகளில் கடகம் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறது என்பதை உறுதியாக சொல்வேன். புனர்பூச நட்சத்திரக்காரங்க இதுக்கெல்லாம் எனக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி அப்படியே எட்டு நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஏன்னா உடைப்பட்ட நட்சத்திரம்ன்றதுனால கடகத்தில் புனர்பூசத்தில் 2023 லேசாக ஒரு 2 சாத்திட்டு விட்டுட்டார். தப்பிச்சு போயிட்டீங்க. பூசம்லாம் 2023 படாத பாடுபட்டுச்சு. இப்போ பிறந்த 2024 ஆயில்ய நட்சத்திரம் அப்படி பட்டுக்கிட்டு இருக்கு. பூசமும் ஓரளவுக்கு அப்படி பெரிய அளவில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டு இருக்கிறீங்கன்னு தான் சொல்லுவோம். அஷ்டமச்சனி கடகராசிக்காரர்களை அப்படியே பாதித்து கொண்டிருக்கிறது என்பது தான் உண்மை. அந்த அமைப்புகளிலிருந்து படிப்படியாக வெளியே வரக்கூடியதாங்க நடக்கும். ஆகா ஓஹோ இந்த மாதம் அப்படி இருக்கும், இந்த மாதம் இருக்கும், வானத்தை வில்லா வளைச்சி வைரமாக கொட்டும், நட்சத்திரமாக கொட்டும்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் இங்கே கடகத்துக்கு ஒன்றும் இல்லைங்க. ஆனால் தைரியம் வருங்க. முக்கா கிணறு தாண்டிட்டீங்க. கஷ்டத்தில் கிட்டத்தட்ட 75-80% தாண்டி விட்ட அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம். பூசம் கொஞ்சம் தாண்டிடுச்சு, ஆயில்யம் கொஞ்சம் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கு. மெதுமெதுவாக படிப்படியாகத்தான் நல்லா இருக்கும். காசு பணம் வரும், கொஞ்சம் ஓரளவுக்கு தன்னம்பிக்கையெல்லாம் இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல 9-10 கூடியவர்கள் தர்மகர்மாதிபதி யோகத்தோடு அங்கே அமர்ந்திருக்கிறார்கள் இல்லையா? அவர்களால் ஓரளவுக்கு காசு வரும். பைசா இருந்தால் தான் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து பொழைச்சிக்கலாமே. ஏதேனும் ஒரு இடத்துல தடுமாறி அசிங்கப்பட்டு சின்ன பின்னப்பட்டு மன அழுத்தத்திற்குள்ளாகி எல்லா இடத்திலும் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கின்ற கடகராசிக்காரர்களுக்கு பணத்தின் மூலமாக, குடும்பத்தின் மூலமாக, வேலையின் மூலமாக நிம்மதி ஓரளவிற்கு நன்றாகவே இருக்கும். கவலைப்படாதீங்க. ஆயில்ய நட்சத்திரமாக இருக்கட்டும், பூச நட்சத்திரமாக இருக்கட்டும், கடகராசிக்காரர்கள் தான் அதிகம் ஜாதகம் பார்க்க வருகிறீர்கள் என்பது தான் உண்மை. கடகராசியும் கும்பராசியும் தான் ஜாதகம் பார்க்கறதுக்கு எந்த ஜோசியத்தை போய் கேளுங்க, அவங்க அதைத்தான் சொல்லுவாங்க. ஆனாலும் தாண்டிட்டீங்க. இதோ வருகிறது மார்ச் மாதம் வந்து விடுகிறது சனிப்பெயர்ச்சி. மார்ச் மாதத்திற்கு முன்பாக ஜனவரி மாதத்திலிருந்தே, பிப்ரவரியிலிருந்தே அப்படியே கஷ்டங்களை குறைகளை தீர்க்கக்கூடிய அமைப்புகளை மெதுமெதுவாக சனி பகவான் செய்வார். ஆகவே ஆறுதல் சொல்கிற பலன்கள் தான் இப்போ நான் சொல்ல முடியும். அப்படி நடக்கும், இப்படி நடக்கும், அந்த நடக்கும், இது நடக்கும்னா நான் சொல்ல மாட்டேன். கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்கும். ஆனால் ஒன்று தாண்டி வந்துட்டீங்க. முக்கால்வாசி கிட்டத்தட்ட பெரும்பகுதி அளவிற்கு நீங்கள் தாண்டி வந்து விட்ட நிலைமைகளில் மிகப்பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத அமைப்புகள் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. கடகராசிக்காரர்கள் தைரியமாக இருங்கள், தன்னம்பிக்கையோடு இருங்கள். பெரிய பாதிப்புகள் நிச்சயமாக வராது.